யாராவது இது வரைக்கும் இது மாதிரி சொல்லியிருக்காங்களா? நான் ரொம்ப சொன்னதில்ல, மேலோட்டமா சொல்லியிருக்கேன். மேலோட்டமா சொல்றேன், நான் அழுத்தி சொல்றேன். ஃப்ரீ பஸ் வேண்டாம், காசு கொடுத்து போறோம், காசு கொடுத்து போறோம். ஆனா ஓட்டு யாருக்கு போடுறது நாங்க தான் முடிவு பண்ணணும், இவங்க முடிவு பண்ணக்கூடாது. வர சட்டமன்ற தேர்தலில் உங்க ஆதரவு யாரு? திமுக, அதிமுக, தாவேக, விஜய், நாம் தமிழர் கட்சி, யார் ஆட்சி பண்ண நல்லா நினைக்கிறீங்க? மாற்றம், அவ்வளோதான். மாற்றம் எதிர்பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி யாருக்கு ஓட் பண்ணீங்க? இதுக்கு முன்னாடி திமுகவுக்கு தான் போட்டேன். இந்த டைம் விஜய்க்கு. விஜய்க்கு, ஆமாம். சரி, நீங்கள் உங்கள் சப்போர்ட்? அதே தான் நம்ம கணிப்பு. விஜய் மாற்றம் வரணும்ல, அதுக்காக. இதுக்கு முன்னாடி யாருக்கு சப்போர்ட் பண்ணீங்க? இதுக்கு முன்னாடி டிஎம்கே. இந்த டைம் மாற்றம். நீங்க உங்க சப்போர்ட் யாருக்கு? எங்களுக்கு எல்லாம் அவரு தாங்க. யாரு? விஜய் தான். எதனால விஜய்? எதனாலன்னா, இதுக்கு முன்னாடி வந்து ஆட்சி நடத்தினப்ப எல்லா விலைவாசியும் வந்து உயர்ந்துச்சு. இதுக்கப்புறம் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தால் இதுக்கு மேலே வந்து கம்மி ஆகுமா அப்படின்ற ஒரு சந்தேகத்தில் தான் இதுலேயும் போடுறோம். இல்லைன்னா அதுவும் இல்லை, இல்லாட்டி இந்த நோட்டா தான். இதுக்கு முன்னாடி நீங்கள் யாருக்கு போட்டுருந்தீங்க? இதுக்கு முன்னாடியா? இதுக்கு முன்னாடி நான் திமுகவுக்கு தான் போட்டேன். அதே விஜய் தான். எதனால விஜய்? புதுசாக ஒரு மாற்றம் வரட்டும்ல, மாற்றம். மாற்றத்துக்காக தான். இதுக்கு முன்னாடி யாருக்கு சப்போர்ட் பண்ணீங்க? திமுக தான் போட்டேன். அந்த டைம் விஜய். விஜய். சரி, யாருக்கு சட்டமன்ற தேர்தல்? இதுக்கு தான் சூரியனுக்கு தான் போட்டேன். இனிமேல் விஜய். விஜய் ஏன் எதனால இருக்கு? போடலான்ட்டு தான் விஜய். மாற்றம் எதிர்பார்க்குறேன். சரி சரி. உங்க ஆதரவு யாருக்கு? திமுக, அதிமுக, விஜய், தாவேக, நாம் தமிழர், சீமான், யார் ஆட்சி பண்ணுவாங்க? ஆட்சிக்கு எந்த ஆட்சி வந்தா உங்களுக்கு நல்லா இருக்கும்னு கேட்குறாங்க. விஜய். விஜய் எதனால? ஏடிஎம்கே நானு இந்த இடம் விஜய்க்கு போடுறேன். எதனால விஜய் வந்து நல்லா இருக்கு. அவர் நல்லா இவ்வளோ சம்பாதிக்கிறதுக்கு மக்களை வச்சு செய்ய வராருல, அதனால அவர். அதனால இதுக்கு முன்னாடி யார் சப்போர்ட் பண்ணுறீங்க? ஏடிஎம்கே. விஜய். நான் 30 வருஷமா ஏடிஎம்கே தான். இந்த இடம் விஜய் வரும். சரி, யாருக்கு சொல்றது? நீங்க யார் எதிர்பார்க்குறீங்க? நீங்க இவங்க ஆட்சி பண்ண நல்லா இருக்கும்? விஜய் தளபதி அவர் நல்லபடியாக எல்லாம் செய்வாருன்னு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை. அதனால என் குழந்தையும் அதில் தான் இருக்கிறான். என் பையன் முபாரக் அவன் பேர். அதில் தான் போடணுமா, அதில் தான் கண்டிப்பாக நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறான். எங்களுக்கு ஒரு ஆசை தான். என் பையன் எலக்ட்ரிஷியன் வேலை பார்க்குறான். வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. வெளியூர் உள்ளூர் எல்லாம் பார்ப்பாரு, லோக்கல் எல்லாம். எங்களுக்கு அவர் வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். இதுக்கு முன்னாடி என்ன சொல்றது, நாங்கள் டிஎம்கே விஜய்க்கு போடலான்ட்டு. சரி. சட்டமன்ற இல்லை ஃப்ரீ பஸ் விட்டாங்க பார்த்தீங்களா, அது ஃபர்ஸ்ட் நிப்பாட்ட சொல்லுங்க. என்ன பொம்பளைங்க ரொம்ப அல்லல் படுறாங்க. என்ன காசு கொடுத்து நிறுத்துனா டக்குன்னு நிற்பியா, இங்கே பஸ் ஸ்டாப்புன்னா கொண்டு போய் அங்கே நிறுத்துறியா. அந்த ஃப்ரீ பஸ் நிறுத்த சொல்லி யாருக்கு ஓட்டு போடுறதுன்னு நாங்கள் முடிவு பண்ணிக்கிறோம். காரணம் சொல்லிட்டு போங்க. என்ன காரணம்னா ரொம்ப பொம்பளைங்களுக்கு கேவலமா பேசுறாங்க டிரைவர் கண்ட்ராக்டர் எல்லாம். என்ன என்ன உங்களுக்கு அவ்வளோ ரூல்ஸா நிறுத்தணும்னு என்ன இருக்குது அப்படின்னுங்கிறாங்க. எப்படிங்க ஃப்ரீ பஸ் விட்டது கரெக்டு தான், பொம்பளைங்க வசலுக்கு தான் விட்டாங்க. ஆனா அவங்க பேசுற பேச்சு சரியில்லை சாமி. ஓட்டு போடுறது அப்புறம் நாங்க எப்பயும் போலாம இப்ப இத்தனை வருஷ காலமா எம்ஜிஆர் இதுல இருந்து கருணாநிதி வரைக்குமே வந்து எத்தனை யார் முதலமைச்சர் ஆனாலும் ஃப்ரீ பஸ் விடவே இல்லை. எனக்கு விவரம் தெரிஞ்சு இவர் விட்டுருக்கிறாரு, இல்லைன்னு சொல்ல நல்லதான் செஞ்சுருக்கிறாரு. ஆனால் பொம்பளைங்களை வந்து ஏறுனா கண்ட்ராக்டோ டிரைவரோ கேவலமாக பேசுகிறாங்க, ரூல்ஸ் படி நிறுத்துறது இல்லை. என்ன இதெல்லாம் ஃப்ரீ பஸ்ஸே வேணாம். என்ன காசு கொடுத்தா கரெக்டாக நிப்பாட்டுவாங்க. அவங்களுக்கு இருக்கிற டென்ஷனால எங்கள் மேலே காட்டுறாங்க. என்ன என்ன ஃப்ரீ பஸ் நிறுத்த சொல்ல ஓட்டு யாருக்கு போடுறதுன்னு நாங்கள் முடிவு பண்ணிக்கிறோம். விஜய் தான் போடுறோம். போக அந்த தடவை ஜெயிக்கிட்டோம் விஜய். உங்க சப்போர்ட் யாரு போடுறது? டிஎம்கே, டிவி. விஜய்ல எதனால? சீமான் போட்டுருந்து இப்போ விஜய்க்கு. எதனால விஜய்? என்ன காரணம்? நல்லா பண்ணுவாங்க கிட்டதானே. ஏன் சீமான்ல இருந்து மாறுறீங்க? சீமான் இப்போ பிடிக்கும், இப்போ விஜய்க்கு ஆட்சி வந்து நல்லா பண்ணுவாங்க கிட்டதானே. சரி. ஃப்ரீ பஸ் இருக்கு இல்லைங்க, அப்படி பொம்பளைங்க சமயம் காசு இல்லாமல் யாருமே வெளியே இறங்க மாட்டாங்க. அப்படியே காசு இல்லை, சரி ஃப்ரீ பஸ் வருது ஏறிக்கலாம்னு ஏறினா நிற்கிற ஸ்டாப்ல நிற்கிறது கிடையாது. இப்போ மில்கேட்டில் நிற்கிற பஸ் வந்து
பஸ் இங்க நிக்குதுன்னா அங்க கொண்டு வந்து அங்க ஓடி போய் நீ ஏற வேண்டியதா இருக்குது எங்களுக்கெல்லாம். ஓடி போய் தான் பஸ் ஏற வேண்டியது. யாரு ஃப்ரீ பஸ் விட்டு இப்படி அகுமானப்படுத்த சொல்றாங்க பொம்பளைங்களா? அதுக்கு ஒரு முடிவு கொண்டு வர சொல்லுங்க. நீல்கேட்ல நிறுத்த வேண்டிய பஸ் அன்னைக்கு கொண்டு போய் தாந்தனமலை காலேஜ் ஆர்ட்ஸ் காலேஜ் கிட்டே நிறுத்திட்டாங்க. அங்க இருந்து வெக்குன்னு வந்தோம். ஏங்க இப்படி நிறுத்துறீங்க? அப்படிதான் நிறுத்துவோம். யார்கிட்ட போய் சொல்லு அப்படிங்கிற அந்த கண்டக்டர் தப்புதானே அது. பக்கத்துல இருந்து தட்டுற அந்த கண்டக்டர் நிக்காம போற அப்படி ஏன் அப்படி போறாங்க? இது எப்படியாப்பட்ட கஷ்டமான வேலை இவங்க செய்யறாங்க. நாங்க பாரு எப்படி வேலை செய்யறோம்ட்டு எல்லாம் கஷ்டப்பட்டாதான் 2 காசு சம்பாதிக்க முடியும். ஃப்ரீ பஸ்ஸா வேண்டாங்கிறோம். ஒரு 5 ரூபாங்கிற ஒரு 5 ரூபாய்க்கு 10 ரூபா கொடுத்து நாங்க பஸ்ல போய்க்கிறோம். அந்த ஸ்டாப்ல நிறுத்துவாங்கல்ல, காசு போயிட்டு போதும். இப்ப வந்து பஸ்ஸுக்கு அங்க வந்து பஸ் இப்படி திரும்பி வரதுக்கு லேட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்காங்க. சரி இப்படியே போனா இங்க ஏறிக்கலாம் அப்படின்னு நாங்க வருவோம். அந்த கண்டக்டர் என்ன சொல்றாரு, அந்த முடக்கு இப்படி திரும்பி வருது பாத்தீங்களா அந்த சைடு, அவர் என்னங்கிறாருன்னா, ஏன் பஸ் ஸ்டாண்டுக்கு இதுக்கு எவ்வளவு தூரம், ஏன் அங்க வந்து ஏற மாட்டீங்களா, உங்களுக்கு எதுக்கு பஸ் நிப்பாட்டணும் அப்படின்னு கண்டக்டர் கேக்குறாரு. எதுக்கு கேக்குறாரு அப்படி? அது ஸ்டாப் தானே, நிறுத்தணுமல்ல. ஸ்டாப்லனா பரவாயில்ல. எங்க நிக்கிறோம்? ஸ்டாப் நிக்க பஸ் நிக்கிற இடத்துல நம்ம நிக்கிறோம். பஸ் மீறியா நம்ம போய் அங்க நிக்கிறோம் தாண்டி. ஃப்ரீ பஸ் விட்டதும் போது ஆம்பளைங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க. ஆனா பொம்பளைங்க ரொம்ப அல்லல் படுறாங்க தெரியுங்க. யாராவது இது வரைக்கும் இது மாதிரி சொல்லியிருக்காங்களா? நான் ரொம்ப சொன்னதுல மேலோட்டமா சொல்லியிருக்கேன். மேலோட்டமா சொல்றேன், நான் அழுத்தி சொல்றேன். ஃப்ரீ பஸ் வேண்டாம், காசு கொடுத்து போறோம். ஆனா ஓட்டு யாருக்கு போடுறது நாங்க தான் முடிவு பண்ணணும், இவங்க முடிவு பண்ணக்கூடாது. வந்து முதலமைச்சருக்கும் இதுக்கு சம்பந்தம் கிடையாது. ஓட்டுற டிரைவருக்கும் கண்டக்டருக்கும் தான் சம்பந்தம். ஏன்னா அவர் சொல்றதுல இங்க நிப்பாட்டா அங்க நிப்பாட்டாத அப்படின்னு சொல்றதுல இவங்களா ஓட்டுறவங்களும் டிக்கெட் வாங்குறவங்களும் தான் இப்படி எல்லாம் அட்டகாசம் பண்றாங்க. அது தெளிவுபடுத்திக்கங்க. அது இப்படி நாங்க சொல்றோம், தெளிவுபடுத்திங்க. எங்களை சூட் பண்ண போறது இல்ல, துப்பாக்கி சூட் பண்ண போறது இல்ல, வெடிகுண்டு வீசி எங்களை கொல்ல போறது இல்ல. இதெல்லாம் ஒரு தெளிவுபடுத்துறது நாலு ஜனங்களுக்கு. ஆதரவு யாருக்கா இருக்கும்? திமுக, அதிமுக, விஜய், தாவேகா, நாம் தமிழர் கட்சி? நான் இதுக்கு தான் உதயசூரியன். எதனால? சின்ன வயசுலேருந்து உதயசூரியன் தான் எப்பயுமே. எங்கள் வீட்டில் ஒரு 5 ஓட்டு இருக்குது, எல்லாம் உதயசூரியன். அப்படின்னா நாங்கள் காங்கிரஸ் பீரியடுக்கு பிற்பாடு திமுகவில் சேர்ந்துட்டு. காங்கிரஸ் எந்த கட்சி போனாலும் அந்த கட்சிக்கு போடுவீங்களா? திமுக தான். திமுக. நீங்க உங்க ஆதரவு? திமுக. சரி. 26 எலெக்ஷன்ல உங்க சப்போர்ட் யாரு? டிஎம்கே. என் சப்போர்ட் சீமான். எதனால? கருத்தியல். அதனால கொள்கை கருத்தியல் தமிழருக்கு உண்டான ஒரே ஒரு கட்சி அது. எப்பயுமே சீமான். சட்டமன்ற தேர்தலில் உங்க ஆதரவு யாரு? திமுக, அதிமுக, தாவேகா, விஜய், நாம் தமிழர், சீமான். உங்க ஆதரவு யாரு? நீங்க யார் ஆட்சி பண்ண நல்லா நினைக்கிறீங்க? நீங்க யாரு? நம்ம ஆட்சி வந்து அதிமுக வந்தா நல்லா இருக்கும். அதிமுக. எதனால நல்லா அவங்க எல்லாம் ஆட்சி நடத்துறாங்க, போறாங்க, வர்றாங்க, சௌகரியமா இருக்கு. எதுவும் இப்போ எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். அவங்க எப்பயுமே அதிமுக. எப்பவுமே அதிமுக. சரி. இதில் உங்க ஆதரவு யாருக்கு? திமுக, அதிமுக, விஜய், தாவேகா, நாம் தமிழர், சீமான். யார் ஆட்சி பண்ண நல்லா நினைக்கிறீங்க? அதிமுக தான். அதிமுக. எதனால? அது நல்லது பண்ணுவாங்க. நீங்கள் எப்பயுமே அதிமுக தான். எப்போ அதிமுக தான். சரி. இப்போ வர தேர்தலில் உங்கள் ஆதரவு யாருக்கா இருக்குது? திமுக, அதிமுக, தாவேகா, விஜய், நாம் தமிழர். நான் என்ன சொல்றதுக்கு என்ன இந்த கேளுங்க. நீங்கள் யார் ஆட்சி பண்ண நல்லா நினைக்கிறீங்க? இல்லை நீங்கள் அண்ணன்ட்ட கேளுங்க. நீங்களும் சொல்லுங்க, நீங்களும் ஓட்டு போடுறவங்க தானே. நீங்கள் யார் ஆட்சி எதிர்பார்க்குறீங்க? ஆட்சி மாறினா நல்லா இருக்கும். மாற்றம். யாரை மாற்றம்? சீமான் இருக்காங்க, விஜய் இருக்காங்க. சீமான். யாரை எதிர்பார்க்குறீங்க? ரெட்டலை வந்தால் நல்லா இருக்கும். ரெட்டலை. ஏன் ரெட்டலை? முதல்ல அதானே இருந்தது, நல்லா இருக்குங்க. இதுக்கு மாதிரி நீங்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க? அவங்களுக்கு தான். இப்பயும் ரெட்டலை. ஆமாம். சரி. நீங்கள் உங்கள் டிஎம்கே. எதனால? டிஎம்கே ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் ஓடிட்டு இருக்கு. நீ எதுக்கு மாதிரி டிஎம்கே தான் போட்டு எப்பயுமே டிஎம்கே. சரி.